ஹாய் வெல்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போற விஷயம் வந்து கிரேட் 2 தவணைக்காக நடைபெற்ற கிளிநொச்சி தெற்கு வலயத்தில பேப்பர் 2024. ஸோ கிரேட் 10 பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிடிஎஃப் லிங்க் இருக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணி ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான பூர்ணமான விளக்கம் செஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்ப அடுத்த விஷயம் எங்களுக்கு என்னன்னு சொன்னா, முதலாவது கேள்வியா வந்திருக்கிறது வந்து வரைவு. சரி, வரைவு வந்து இதுல கீழக்கூடிய அந்த மாதிரி செஞ்சு கொள்வோம், மெத்தடில் வந்து இது கொள்வோம். சரி, ரைட். பாப்போம். ஃபர்ஸ்ட் இது முதலாவது கேள்வியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வரைவு சம்பந்தமாக அந்த கேள்வியில சொல்றாங்க y சமன் x வர்க்கம் மைனஸ் 2. y சமன் x வர்க்கம் மைனஸ் 2 எனும் சார்பின் வரைவை வரைவதற்கு தயாரித்த பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டிருக்காங்க. அப்ப x சமன் 0 ஆகும் போது y-யின் பெருமானத்தை காண்போம். உண்மையிலே எங்களுக்கு என்ன, அது வந்து தர வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக கண்டுபிடிக்கலாம். என்கிற வரைவு வந்து எங்களுக்கு எப்பயும் எப்படியா இருக்கும்னு சொன்னா, அதாவது 10ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் x வர்க்கம் 2 வரைகள், அதாவது சாம்பாடு y சமன் ax வர்க்கம் பிளஸ் c இருக்க போகுது. அப்ப இந்த வரைக்கும் x வர்க்கத்தில் தனி இங்கால பக்கம் இருக்கிற ஜீவனங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, அந்த திருவ புள்ளியில y-ஆக இருக்க போறேன். சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா நேரடியான எங்களுக்கு என்ன, என்னது பெருமானம் வந்து மைனஸ் 2 தெரிஞ்சாலும், ஆனா என்னது x சமன் 0 y-ல பெருமானத்தை காண்பின்னு சொல்லினான். சோ எங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய மார்க்ஸ்கள் இருக்கிறதால சோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். சரி, முதலாவது ரோமலக்கம் 1. அதாவது என்ன செய்வீங்க, y சமன் x-க்கு பதிலா 0 போட போறீங்க. 0 வர்க்கம் மைனஸ் 2. அப்ப 0 என்ன, 0 எந்த வரைக்கும் பெருக்கான 0 வந்ததால 0 எத்தனையாம் மடக்கா இருந்தாலும் 0 தான் வரப்பாரு. அப்ப விடைகளுக்கு என்ன இருக்கும்னா y-யின் பெருமானம் மைனஸ் 2. சோ நாம அதை கண்டுபிடிச்சோம். அடுத்த பாத்தீங்கன்னா பொருத்தமான அளவடைகளை அளவடைக்கு வரையலாம். அப்ப பொருத்தமான அளவடைகளை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவடைகளை எடுத்துக்கொள்ள முடியும். பெரும்பாலும் நாங்க எடுக்க போற அளவிட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க அந்த சதுர என்ன வரைவு தாள்ல வந்து சதுர குட்டி குட்டி பட்டியல வந்து ஒரு என்ன நினைக்கும் எக்ஸட்ஜி சொல்றேன். எக்ஸட்ஜில வந்து எங்களுக்கு என்ன குட்டி குட்டி தாள் வந்து 10 இடைவெளியை வந்து ஒரு அழகாக நாங்க எடுக்கிறோம். அதே மையத்தில் நாங்க எடுக்கல, நாம என்ன செய்யலாம், 5 இடைவெளியை ஒன்றாடுத்தாலும் சரி, 10 ஒன்றாடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா எக்ஸ்ல நாங்க பெரும்பாலும் நாங்க என்ன செய்யணும்னா 10 இடைவெளி ஒன்றாடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு சரியா வந்து தசமானது வந்து அக்யூரேட்டான பெருமானங்கள், ஏதாவது எக்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு பெருமானம் கேட்கல. ஒருவேளை நீங்க என்ன செய்ய, அதாவது இந்த 5 பட்டியை தான் நீங்க எடுத்திருப்பீங்கன்னு சொன்னா, 5 பட்டியை தான் நீங்க என்ன செய்வீங்க, ஒரு அழகா எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப ஒவ்வொரு பட்டியும் வந்து சைவசன் என்ன குறிக்கும். அப்படி குறிக்க பெருமானம் நாளையில 4.4 வருதுன்னு சொன்னா, உண்மையிலேயே வந்து எங்க பெருமானங்கள் 4.4 இருக்குமான்னு சொல்லிப்பாங்க. சில என்ன சொல்றாங்க, அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை வந்து 10 பிரிச்சிருப்பாங்க. அப்ப சைவம் உண்டா இருக்கு. அப்ப இவருக்கு பெருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.2 இருக்கலாம், 4.2 இருக்கலாம். இங்க வந்து சைவசன் 2 எடுத்ததாக ஒரு பெட்டியர்கள் இறங்கி போயிருக்கலையும் என்ன நடக்கும்னு சொன்னாங்க, 2 இடைவெளியை கூட்டி விட்டுருவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கீழே பரந்த வீச்சு வரைக்கல இருந்த பெருமானம் வந்து, அதாவது இப்படி நாங்க எடுக்கல சரியான பெருமானத்தை நாங்க எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அப்ப இந்த பெருமானம் இருக்கையில எங்களுக்கு விட சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன 4.3 கொடுங்க, இல்லாட்டிக்கு 4.1 வந்தா சரி கொடுங்கன்னு. அப்ப நான் இந்த விடையை போட்டுட்டு வந்தோம்னா 2 எடுத்தாலும் எங்களுக்கு விட வந்து 4.3க்கு கிட்ட வர வேண்டியதை நாங்க 4.4 போட்டுருவோம். அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க கொடுத்த 3 விடையிலே எங்களோட விட வந்து வேற இல்லை. அப்ப அதனால எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த கேள்விக்கான விட வந்து எங்களுக்கு விடை எடுத்து கருதப்படும். சோ நாம என்ன செய்யணும்னு சொன்னா, +−1 தான் எங்களுக்கு சைவசம் தான் கொடுக்க போறாங்க. அப்ப நாங்க 10 பட்டி எடுத்து கீழக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா 10 பட்டியை தான் எடுத்து கீழே பார்க்கணும். சரியா? சோ அதை கொஞ்சம் போக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்ப நான் இங்க கீழே பாருங்க, எங்களுக்கு இங்கால -1 இங்கால 3 தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, சரியா நடுவில் நான் எடுத்துக்கிறது பிரச்சனை கிடையாது. சோ நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு அந்த YH நான் கிடைக்கல, சரியா நடுவில் நான் திருப்பலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இப்ப எங்களுக்கு YH தாழ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியா நடுவில் YH போனேன், அங்கால X இந்த பெருமானம் இங்கால சமணம் இருக்கிறதா. அதே பாத்தீங்கன்னு சொன்னா Y-ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு நடக்க +7, அதாவது 7 தான் கூட இருக்கு, மேலான கூட இருக்கு. கீழே மைனஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 தான் எனக்கு இருக்காரு.
ஜஸ்ட் எனக்கு என்ன ஒன்லி நாங்க என்ன செய்யற கண்டாதான் மைனஸ் 10 இருக்கேன். அப்ப ஜஸ்ட் எனக்கு மைனஸ் 10 தான். அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த ப்ராப்ளம் வந்து இந்த எக்ஸை நாங்க கீறும்போது என்ன செய்யணும்னா கீழே நல்லா பதிச்சு கீற முடியும். அப்ப எனக்கு என்ன செய்யும், பரந்த ஒரு வீச்சை நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நல்லா கீழே பதிச்சு கீறணும்னு சொன்னா இவர் எங்களுக்கு எக்ஸா இருக்கு. அப்ப எங்க குறிச்சவங்க சொன்னோம் 1 2 3 குறிச்சோம் 10 10 குறிக்கிறேன். அது இங்கே எங்களுக்கு -1 -2 -3 மாதிரி குறிக்கிறேன். இப்ப இங்கே நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கீழே வரைக்கும் பதிச்சு அட்ஜஸ்ட் பண்ணினதால இங்கே நீங்க விரும்பினா 10 10 எடுக்கலாம். 10 10 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 5 எடுத்தாலும் பிரச்சனை. 5 எடுத்தீங்கன்னு சொன்னா வரைவு வந்து சுப்ரியா இதுல 5 எடுத்தீங்கன்னு சொன்னா வரைவு வந்து கிட்ட கிட்ட வரைக்கும் நாங்க லேசா வளைச்சு கொண்டு வர மாதிரி இருக்கு. இதை 10 10 எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க எங்கேயாவது பிடிச்சு போனது திருப்பி போனது அவங்க கொண்டு வைக்கல, இதுல வளைக்கிறதுல கஷ்டம் சொல்றேன். அப்ப அதனால வந்து வையச்சில நாங்க வந்து தரப்படாத பட்சத்துல 10 அழகா எடுக்கணும்னு சொல்லி 10 ஒரு அழகா எடுக்கணும்னு சொல்லி தரப்படாத பட்சத்துல 5 அடிக்கிறது பெட்டர் வே. இருந்தாலும் நான் இங்க என்ன செய்யறோம் 10 10 எடுக்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணுவோம். சோ இங்க எங்களுக்கு -1 -2 மட்டும் காணும். நீங்க வேணும்னு சொன்னா -3 கூட்டி வச்சுக்கணும், பிரச்சனை கிடையாது. இங்க தான் எங்களுக்கு 1 2 3 4 5 6 7 சில 8 எங்களுக்கு தேவையில்லை, நான் போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு பெருமாள் சயம் உண்டுக்கு என்ன வேணாம் வய காஞ்சிக்கொள்ள ஃபர்ஸ்ட் புள்ளி எங்க வைக்கிறாங்க வரைவு நாம் கீழ வடிக்கையில எங்க இருந்து கீழ்கொள்ளும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்தா நான் திருக்கொண்டு வரப்போம். அவரே அந்த புள்ளி என்ன வச்சு அதை சுத்தி ஒரு சின்ன ஒரு வட்டம் ஒண்ணு நான் போடுவோம். அப்ப அதே மாதிரி சயரண்டுக்கு சகரண்டா சகரண்டு சொன்னாலே இதுல வச்சு போடுற வட்டம் ஒன்று போடுறோம் அதை சுத்தி அதை போட்டு ஏன்னு சொன்னா கீழ்கொண்ட வரைக்கும் அந்த புள்ளி மாறி வந்து போறாங்க. அடுத்தது -1க்கு -1 தானா. அப்ப என்ன செய்ய நாம சொன்னா இது நாம தான் வரைக்கும் -1க்கு -1 தான். அடுத்தது -2 தான். அடுத்தது என்ன 1 தான். அடுத்தது எங்களுக்கு 2க்கு 2 தான். 2க்கு 2 தான். அடுத்தது 3க்கு என்ன 3க்கு 7. சோ இப்ப நான் இதாக்க போறேன்னு சொன்னா என்ன மாதிரி வரான்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சுமூத்தான வாயா நான் இதுல இருக்கிறதால எங்களுக்கு சரியான ஒரு வாயா வராது. நான் என்ன செய்யணும் வடிவா அழகா கீரை வச்சு இப்படி விட்டு விட்டு கீறக்கூடாது. அதே மாதிரி இதுல வந்து அப்படி என்ன நேர்கோடு மாதிரி முடியக்கூடாது. சோ நல்ல ஒரு அழகான ஒரு வளைவா நாங்க என்ன செய்யணும்னா கொடுக்க வேண்டி இருக்குதானே. சோ நீங்க என்ன செய்யணும் விட்டு விட்டு எல்லாம் அடிக்கக்கூடாது. சோ ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்துடணும். அப்படியே வா அப்படியே என்ன செய்யும் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இருக்கிறாரு. சரியா? சோ எடுத்துக்கோங்க. ரைட் ஓகே. சோ என்ன நார்மலான வரைவா இருக்கும். சரியான வரைவு நீங்க கீறிட்டீங்க. வரைவு நீங்க என்ன செய்யலாம் சொல்லிட்டான் வரைவு நாங்க கீறிட்டோம். ரைட் ஓகே தானே? ஓகே. அது பாருங்க அடுத்த வரைவு சமச்சீர சமன்பாடு எழுதிட்டேன். சமச்சீர சமன்பாடு தான் எழுதிட்டான். அப்ப சமச்சீர சமன்பாடுன்னு சொன்னா இந்த வரைவை நாங்க எப்படி மடிச்சா போதும். நாங்க 6ஆம் ஆண்டுல 5ஆம் ஆண்டுல படிச்சிருக்கோம். சமச்சீர என்ற வரைவுகளுக்கு என்ன 2 பக்கங்களும் என்ன வடிவங்கள் சமனாக இருக்க வேண்டும் சொல்லி படிச்சிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு என்ன இங்கால பக்கமோட பரப்பளை இங்கால பக்கமோட பரப்பளை சமனா இருக்கும்னு சொல்லி படிச்சிருக்கோம். சுற்றளவுகள் எங்களுக்கு சமனா இருக்கும்னு சொல்லி படிச்சிருக்கோம். சமச்சீர இயல்பாக நாம கொள்ளைகள். அப்ப இங்கே என்ன செய்யணும், நாங்க மடிக்கும் போது எங்களுக்கு என்ன 2 பக்கம் பொருந்துற மாதிரி இருக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு என்ன ஒரே வடிவம் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும், இந்த நடுவான நாங்க பிரிச்சோம்னு சொன்னா இங்காலே நீங்க சமனா பிரியுது. அப்ப அவருக்கான விட எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2வது கேள்வி 3வது கேள்விக்கான விட சொல்லுது என்னன்னு சொன்னா எங்களுக்கு சமச்சீர சமன்பாடுங்கிறது வந்து பாருங்க நேர எதிர்கால முறைகள். அதாவது எதிர்கால சொன்னா பூஜ்ஜியத்துக்காக என்ன பூஜ்ஜியத்துக்காக எக்ஸ் பூஜ்ஜியம். அவ சமன்பாடுன்னு சொன்னா சமன் கொடுக்க வேண்டும். அப்ப எக்ஸ் சமன் என்னங்களுக்கு 0. 4வது கேள்வி எக்ஸ் சமன் 0. 4வது கேள்வி சார்பு அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. இங்கதான் உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா அதுக்கு தான் முதலே சொன்னான் வரைவு எங்க இருந்து கீழ வந்தத பாருங்க. எங்க இருந்து கீழாங்க முதலாவது புள்ளி இங்க அமைக்கிறாங்க. இங்க வச்சு இங்க வச்சு இங்க வச்சு இங்க வச்சு இங்க வச்சாங்க. சோ நான் வரைவு கீரைகளே இங்க இருந்தா ஒருவேளை இங்க இருந்து கீழே வந்தாலும் கூட புள்ளி வச்சு இங்க தொடங்கினால இங்க இருந்தா நான் வரைவு கீழ்நாடுகளை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப இங்க இருந்து வரைவு கிடைக்கல என்ன கேட்டோம்னா சார்பு. சார்பு என்பது வை. வை என்பது இந்த வரைவு. சார்பு வையை கொடுப்போம். அதாவது இந்த வரைவைத்தான் நான் சொல்ல போறோம். சார்பு என்பது இந்த பெருமானம் y சமன் x வர்க்கம் -2 சார்பு. சோ அதுல வந்து எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வையின பெருமானம் வந்து என்ன நடக்குது காட்சினாங்க. சோ அதுக்கு முதல்ல இதுல என்ன நடக்கிறாரு பார்ப்போம். இங்க புள்ளி இருக்கைகள் 7 இருக்குது 2 இருக்குது
மைனஸ் ஒன்றா இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. பிறகு என்ன செய்யுங்க, மைனஸ் 1 இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது. சோ வகையில பெருமானம் குறைஞ்சு வந்து இங்க இருந்து கிராஃபுக்கு இருக்கிற குறைஞ்சு வந்து இங்க இருந்து கிராஃபுக்கு இருக்கிற கூடி போற அப்படி நம்பிய. சோ உங்களுக்கு விளைய கொள்ளும். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் என்னது சாரணம் குறையுது, இங்க இருந்து இங்க வரைக்கும் சாரணம் கூடுது. அதுலயும் இன்னும் ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா 4 பகுதி இருக்குது, 4 பகுதிக்குள்ள வரைவு இருக்குது. அந்த 4 பகுதியிலே பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் யாருல குறைகிறாருன்னு சொன்னா பிளஸ் பெருமானம் நேரில குறைகிறார், இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யுது, மறையில குறையுது. இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் என்ன நடக்குன்னு சொன்னா மறையில கூடுது. இங்க என்ன செய்யுது, நேரில கூடுது. கேட்ட கேள்வி வந்து சார்பு அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சை காணலாம். சார்பு அதிகரிக்கிறது எங்க இருந்து இங்க அதிகரிக்குது. அவன் கேட்கல என்ன எங்களுக்கு, அதாவது என்ன சார்பு நேரில் அதிகரிக்கிற மறையில் அதிகரிக்க சார்பு அதிகரிச்சா காணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இங்கால இருக்க ஒவ்வொரு எக்ஸின் பெருமானத்தையும் சார்பு என்ன செய்யுது, அதிகரிச்சு கொள்வது. அதுக்காக இதுலயே முடிஞ்சிட்டு 4வது நாங்க எடுத்தாலும் சார்பு என்ன செய்யும், இங்கால அதிகரிக்கத்தான் போகுது. 5வது நாங்க எடுத்தாலும் சார்பு என்ன செய்யும், அதிகரிக்கத்தான் போகுது. சோதங்கிற பெருமானம் என்ன, இந்த நடுவில் இருக்கிற எக்ஸ் என்ன எக்ஸ் சமன் 0 இந்தியாவோட பெருமானம் யார நாங்க எடுத்துட்டு வந்தாலும் சார்பு அதிகரிக்கும். அப்ப இதுக்கான விட வந்து எங்களுக்கு என்ன, எக்ஸ் என்ற பெருமானம் 0 பெருசா இருக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் சார்பு அதிகரிச்சு கொண்டே போகும். அதே ஒருவன் எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கிராஃப் இதுவரைக்கும் இருந்தனால எங்கட சார்பு எங்க அதிகரிக்கிறது சொன்னா இதுல தொடங்கி இதுல எங்களுக்கு முடியும். அங்க 4 எடுத்து அதிகரிக்கும் தான் சரி. நமக்கு இருந்த கிராஃப் படி சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா இங்க என்னது 0 தொடங்கி அங்க என்ன 3ல முடியுது. சில கிராஃப் வந்து 0 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். சோ இதுக்கு இடையில உள்ள என்ன பெருமானம் எக்ஸ் எடுத்தாலும் இடையில எக்ஸ் பெருமானம் என்னவா இருந்தாலும் எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா சார்பு அதிகரிக்கதான் போகுது. அப்ப பார்க்க போறீங்க 0 3 பெருசாக பாதிக்கல 3 தான் பெருசு. அவங்க இப்படி போடுற முடிய என்ன செய்யணும், 2க்கு இடையிலே சரி என்ன செய்யணும் போட்டுக்கிறேன். சோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு என்ன சரியான விட வந்து இவருக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கலாம். சரி அரை மார்க்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டியே 1 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸையுமே கொடுப்பாங்க. சரி அப்ப இவரால் என்னடா அந்த கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா x - 2 சமன் x வர்க்கம் - 2 சமன் 0. x வர்க்கம் ஒரு x இன் பெருமானத்தை நேர் பெருமானத்தை மட்டும் எழுதட்டான். நேர் பெருமானம் அட தம்பி இங்க பார்த்து கொண்டு x வர்க்கம் - 2 யாருன்னு சொன்னானா இங்க இருக்கிற x - 2 தான். அப்ப அந்த x வர்க்கம் - 2 யாருக்கு சமம்னு சொன்னா y க்கு சமம். அப்ப y சமம் தான் உங்களுக்கு என்ன 0. யார் எனக்கு y போட்டோம்னு சொன்னா y சமம் 0. y சமம் 0 ஆயிருக்கீங்களா வர x இன் பெருமானம் தான் இந்த அவங்கள்ட்ட மூலகங்கள். அப்ப y சமம் 0 என்ற கோணம் இருக்குது, இங்க கொண்டு இங்க இருக்கு -1. அப்ப y சமம் 0 எங்க இருக்கு, சட்டன்னு விட்டா இப்படி போகும் இதுக்காக. அப்ப இவர்களுக்கு என்ன y சமம் 0 என்ற கோடா. அப்ப y சமம் 0 என்ற கோடு இவன் சொன்னா இந்த கோடுக்கு இடையில இந்த வரைவு சார்புல எங்க வெட்டுறான்னு சொன்னா இந்த பாயிண்ட்லயே வெட்டுறாரு. எங்களுக்கு கேட்ட விட நேர் பெருமானம் தான் கேட்கிறான். அப்ப இதுக்கு கிட்டத்தட்ட என்ன விட வருமானு சொன்னா 1.1/4 இந்த மாதிரி தான் வர்க்கம் 2 பெருமானம் வரும். அப்ப கிட்டத்தட்ட x பெருமானம் என்னன்னு சொன்னா 1.4 இருக்கும். அல்லது x பெருமானம் -1.4 இங்க இருக்குது. அவர் கேட்டது நேர் மட்டும்தான். அதனால எங்களுக்கு என்ன 1.4 இந்த கேள்விக்கு எங்களுக்கு 1.4. சரி இதுல நான் வந்து கேள்வியே எப்படி 1.4 சரியா இருக்குன்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னா இங்க நான் இருக்காங்க பார்ட் பண்ணிக்கிற கேள்வி வந்து எப்படி செய்யறான்னு சொன்னா x வர்க்கம் -2 ஏன்னா x வர்க்கம் பாத்துக்கொள்ளு x வர்க்கம் -2 சமன் 0 ன்னு சொன்னா -2 அங்கிட்டு போனா x வர்க்கம் சமன் என்ன 2 இருக்கும். வர்க்கம் அங்கால போயிக்கல வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 எடுத்தா நான்கா வர்க்கமூலம் எடுத்தா பிளஸ் மைனஸ் எடுக்கணும். உனக்கு தான் தெரியுமா இல்லையோ வர்க்கமூலம் 2 பெருமானம் உனக்கு தெரியுமா இல்லையா? என்னடா பெருமானம் உனக்கு 1.414 என்ற மாதிரி போவார். அப்ப 4 எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. என்னது முதலாம் தசமான எங்களுக்கு தேவை. அப்ப x இன் விட எங்களுக்கு 1.4 அதுல பிளஸ் மைனஸ் இருக்கிறதால ஒருக்கா பிளஸ்
ஒருக்கா மைனஸ். சோ நம்மளுக்கு கேட்டது நேரண்டதால் நாம் என்ன செய்யறோம், 3+4 போட்டுட்டு வந்தாலே சரி. நீ இந்த வரைவில இருந்து கணக்கு எடுக்கலன்னு சொன்னாலும் இவரை வச்சு நீ குறுக்கு மறக்கா சைட்டால பின்னால அதை போட்டு செஞ்சு போட்டு வந்து நீ போட்டு இருந்தேன்னு சொன்னாலும் உனக்கு சரிதான் போடுவாங்க. ஏன் இதுக்கான மார்க்ஸ் 2 தரும் போது இழுத்து விடுவாங்க. சரியா கடைசி கல்யாணம் வேலை கேட்டுருக்காங்க. சோ 3+4 முடிச்சு அவ்வளவுதான். எப்படி கண்டாலும் என்ன காணப்படும். அதுக்கு நாங்க என்ன காம்பு குறிப்பிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா செய்யறதுதான். ஜஸ்ட் ஒரு இது மட்டும்தான். சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்யறோம் இல்லைங்க, கிளர்ச்சி மாறி அதாவது கிளர்ச்சி வலைய எழுதி பண்ணிட்டு இருந்தேன். தெற்கிட பேப்பர்ல வந்த முதலாவது கேள்வி. சரிதானே? சோ சிம்பிளான கேள்வி தான். என்ன ரீசனுக்காக சிம்பிளா போட்டுருக்காங்கன்னு சொன்னா, நம்ம தானே இன்னுமே வந்து இந்த சிலபஸை முடிக்கலையா இல்லையா, சிலபஸ் முடிக்காம கொள்ளலாம் ஸ்கூல்ல எக்ஸாம் எல்லாம் கேட்கல, அதுலயும் பிள்ளைகளுக்கு எத்தா மார்க்ஸ் எடுக்கணும் 90க்கு மேல இருந்ததால போட்டு வச்சுக்காங்க. சோ உங்களோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி என்ன செய்ய கமெண்ட்ல பண்ணி கொடுங்க. எக்ஸாம் என்னது ரிசல்ட்ஸ் வந்து வரும்போது. சோ நாம நெக்ஸ்ட் 2வது பார்ட்ல சந்திக்கலாம்.